அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜெலுசிலை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறையா சாப்பிட்டோம்னா நெஞ்செரிச்சலாக இருக்கும். அந்த நெஞ்செரிச்சலை போக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஜெலுசிலை போடுவோம். என்ன காரணம்னா, நம்ம வயிற்றில் அமிலத்தன்மை உருவாகி விடுகிறது. அதை குறைப்பதற்காக என்ன பண்ணுறோம்? அந்த அமிலத்தன்மை குறைக்க காரம் சாப்பிட்றோம். அந்த காரமானது என்ன பண்ணணும்னா, சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒரு ஜெலுசியில் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். கரையாது, ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு, கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சிவப்பு லிட்மஸ் தாளை என்ன பண்ணுறேன்? இதில் வைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த சிவப்பு லிட்மஸ் லைட்டாக நீளமாக இருக்கிறத பார்க்கலாம். அதாவது ஜெலுசிலானது என்னது? காரத்தன்மை வாய்ந்தது. இதை பாருங்க, நீளமாக இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீளத்தன்மை வருகிறது. அமிலங்கள் நீல லிட்மஸை சிவப்பாகிற மாதிரி காரங்கள் என்ன பண்ணும்? சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றும். சிவப்பு லிட்மஸ் நீளமாக இருக்கிறத பார்க்கலாம். இதை பாருங்க, நல்ல வித்தியாசம் தெரியும். அப்போ அந்த காரத்தன்மை தான் என்ன பண்ணுது? போய் அமிலத்தன்மை குறைத்து நெஞ்செரித்தலை சரி செய்கிறது. இது போன்ற சோதனை பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.